கைஸ் இப்போ வந்து நம்ம ட்ராக் டேக்கு வந்து கிளம்பிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 வந்து ஆகுது. இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் வந்து காமிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுன்ற மாரி காமிக்குது. ஸோ மேபி டிராஃபிக் நிறையா இருக்கலாம். நம்ம வந்து அடுத்து டேரெக்டாக ட்ராக்குக்கு போயிட்டு நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கலாம் பார்க்குறேன் நான். ஓகேவா? நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் வந்து வரும். வாங்க மோட்டோ வெளியே. ஐயோ மோட்டோவில் இருந்து வரமாட்டேங்குது. வாங்க ட்ராக்கில் போய் சந்திப்போம். கைஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்ரியை வந்து ரூம்லேயே வச்சுட்டு போயிட்டோங்க. ட்ராக்கில் போய் தான் பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரே ஒரு பேட்ரி போதும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். பட்டு எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். ஸோ நம்ம திரும்ப ரூமுக்கு வந்தவங்க எடுக்கிறதுக்காக இப்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் தாங்க. ஜஸ்ட்டு ஹைவே தான். நம்ம போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. அண்ட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரிமோட்டா ஸ்பீட்வே வந்து வரலாங்க. இது சம்திங் இருங்க பார்த்து சொல்கிறேன். அது பேர் என்ன, கோஸ்ட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர். ஸோ நம்ம இப்போ அங்கே தான் வரோம். இந்த டைம் வந்து வேறு ஒரு இடத்துல நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம வந்து நேம்லாம் எழுதிட்டோம். நேம், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே போட்டாச்சு. இதான் அவன் பைக் எடுத்துகிட்டு வரட்டும். கைஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏகப்பட்ட பைக் வந்திருக்கு. சரி நம்ம உள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வருவோங்க. நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணதை வந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஃபுட்டுக்கு, அப்புறம் பெவரேஜ் கூப்பன், நம்ம ட்ராக்கு ஷூட்டுக்கான கூப்பன் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை வந்து அங்கே கொண்டு போயிட்டு நம்ம அந்த சைடில் இண்டிகேட்டர்ஸ் இதிலலாம் வந்துட்டு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருந்தாங்க, ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு இது நம்ம ஒரு ப்ரீஃபிங் செக்ஷனுக்குள்ளே போனோம். ட்ராக்கில் வந்து எப்படிலாம் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் சொன்னாங்க. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, அதாவது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல, அன்னைக்கு தேவையான அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம வந்து ட்ராக் ஷூட் வந்து வாங்க போயிட்டோம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக ட்ராக் ஷூட்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ராக்கில் வந்து ட்ரைவ் பண்ண கிளம்பிட்டோங்க.
ஃபைனலி நம்ம வந்து ட்ராக் டிரைவ் பண்ணி முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. பட்டு என்னென்னா, இந்த க்ளவுஸும் பூட்ஸும் போட்டு டிரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம நார்மலாக டிரைவ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஒரு பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ நம்ம பழக பழக தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். மற்றபடி டிரைவ் பண்ணுறதுக்கு அந்த கார்னர்ஸ் இதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக கரி மோட்டார் ஸ்பீட்வேவோட இது நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்களும் Yamaha பைக்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குதுங்க. அண்ட் தென் ஃபைனலாக நம்ம வந்து ஸ்நாக்ஸஸ் ஃபுட்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம்.